வணக்கம். மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சியில் 50 முக்கிய செய்திகளை விரைவாகவும் துல்லியமாகவும் அரை மணியில் பார்க்கலாம். இந்திய விண்வெளி வீரர் சுபான்ஷு சுக்லா உள்ளிட்ட 4 விண்வெளி வீரர்கள் இன்று சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு பயணம் மேற்கொள்கின்றனர். இஸ்ரோ, நாசா, ஆக்சியம் ஸ்பேஸ் மற்றும் ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனங்களின் கூட்டு முயற்சியாக சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு மனிதர்களை அனுப்பும் ஆக்சியம் 4 திட்டத்தை முன்னெடுத்துள்ளது. மோசமான வானிலை மற்றும் ஆக்ஸிஜன் கசிவு காரணமாக இந்த திட்டம் 6 முறை ஒத்திவைக்கப்பட்ட நிலையில் வீரர்கள் இன்று சர்வதேச விண்வெளி மையத்திற்கு பயணம் மேற்கொள்கின்றனர். இவர்கள் 14 நாட்கள் விண்வெளியில் தங்கியிருந்து ஆய்வு மேற்கொள்வார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. வேலூர், திருப்பத்தூர் மாவட்டங்களில் இன்றும் நாளையும் கள ஆய்வு மேற்கொள்ளும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வேலூரில் புதிதாக கட்டப்பட்டுள்ள பல்நோக்கு மருத்துவமனையை திறந்து வைக்கிறார். சென்னையில் இருந்து ரயில் மூலம் இன்று காட்பாடி செல்லும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வேலூரில் புதிதாக கட்டப்பட்டுள்ள பல்நோக்கு மருத்துவமனையை திறந்து வைக்க உள்ளார். நாளை காலை 9 மணிக்கு ஜோலார்பேட்டை அருகே உள்ள பொன்னேரியில் பிரம்மாண்ட அரசு விழா நடைபெறுகிறது. இதில் மாவட்டத்தில் முடிவுற்ற திட்டப்பணிகளை திறந்து வைத்து புதிய பணிகளுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அடிக்கல் நாட்டுகிறார். பல நூறு கோடி செலவுகளில் கமிஷன் ஒன்றை மட்டுமே குறியாக கொண்டு பிரம்மாண்ட கட்டிடங்களை கட்டுவது மட்டுமே சுகாதாரத்துறையின் முன்னேற்றம் என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் 125 ஆண்டுகளுக்கும் மேலான வரலாறு கொண்ட பென்லாண்ட் மருத்துவமனை சிறப்பு பல்நோக்கு மருத்துவமனை என பெயரிட்டு அரைக்குறையாக கட்டப்பட்ட கட்டிடத்தை முதலமைச்சர் அவசரமாக திறக்கப் போவது ஏன் என வினவியுள்ளார். சுகாதாரத்துறையை நிர்வகிக்கும் அமைச்சர் மா. சுப்பிரமணியன் வாய்ப்பந்தல் போட்டு இந்த உண்மையை மறைத்துவிடலாம் என்று நினைப்பது வேடிக்கையாக உள்ளதாகவும் இபிஎஸ் சாடினார். எந்தவித புரிதலும் இல்லாமல் அறிக்கை வெளியிடுவது அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு வாடிக்கையாகிவிட்டதாக அமைச்சர் மா. சுப்பிரமணியன் பதிலடி கொடுத்துள்ளார். வேலூரில் முதலமைச்சர் திறந்து வைக்கவுள்ள அரசு பல்நோக்கு உயர் சிறப்பு மருத்துவமனையை பார்வையிட்ட பின் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது வேலூர் அரசு மருத்துவமனை அடிப்படை வசதிகள் இன்றி திறக்கப்படுவதாக இபிஎஸ் கூறுவது வாடிக்கையான ஒன்று என்றும் நேரில் வந்து பார்வையிட்டு தீர விசாரித்த பின் அறிக்கை வெளியிடுவது நல்லது என்றும் கூறினார். ஈரானில் சிக்கித் தவிக்கும் தமிழ்நாட்டு மீனவர்கள் பாதுகாப்பாக இந்தியா திரும்ப தேவையான நடவடிக்கை எடுக்குமாறு வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார். தமிழ்நாட்டை சேர்ந்த 651 மீனவர்கள் தற்போது ஈரானில் சிக்கித் தவித்து கடும் சிரமத்தில் உள்ளனர். மீனவர்கள் குறித்த தகவல்கள் ஏதும் இல்லாததால் அவர்களது குடும்பத்தினர் ஆழ்ந்த துயரத்தில் உள்ளனர் என முதலமைச்சர் எழுதியுள்ள கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். திருநீரை அழித்தது குறித்து பேசுவோர் என்னை மேல்பாதி கோயிலுக்குள் அழைத்து செல்ல முடியுமா என திருமாவளவன் கேள்வி எழுப்பியுள்ளார். சென்னை கலைவாணர் அரங்கில் நடைபெற்ற 2025ஆம் ஆண்டிற்கான விசிக விருது வழங்கும் விழாவில் பங்கேற்று பேசிய அவர், சனாதன சக்திகள் தமிழ்நாடு மண்ணை நஞ்சாக்க விட மாட்டோம் எனவும், எங்கள் இயக்கம் சட்டமன்ற நாடாளுமன்ற சீட்டு பேரம் பேசுவதற்கு அல்ல எனவும் காட்டமாக பேசினார். இந்து மதம் என ஒன்றே கிடையாது என கூறிய திருமாவளவன், புண்ணியம் கிடைக்கும் என திருநீறு பூசவில்லை, அவமதிக்கும் நோக்கில் அதை அழிக்கவும் இல்லை என விளக்கமளித்தார். கடவுள் இருக்கிறாரா இல்லையா என்பது பிரச்சனை இல்லை, நமக்கு பிரச்சனையை சாதி ஒழிப்பே தமிழ் தேசியம் என நடிகர் சத்யராஜ் தெரிவித்துள்ளார். சென்னையில் விசிக விருது வழங்கும் விழாவில் நடிகர் சத்யராஜுக்கு பெரியார் விருது வழங்கப்பட்டது. தொடர்ந்து மேடையில் பேசிய அவர், முருகன் மாநாட்டை நடத்தி இவர்கள் எல்லோரையும் ஏமாத்திட்டோம் என்று நினைக்காதீர்கள், எங்களுக்கு கடவுள் நம்பிக்கை கிடையாது, அப்படி இருந்தாலும் முருகர் எங்க ஆளு, அவர் அப்படியே உங்களுக்கு ஆப்பு வைத்து விடுவார் என பேசினார். மதுரையில் நடைபெற்ற முருகன் மாநாட்டில் யூதர்களைப் போன்று தமிழ் மக்கள் ஒன்றுபட வேண்டும் என அவமதிக்கும் வகையில் அண்ணாமலை பேசியுள்ளதாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் அரசியல் தலைமை குழு உறுப்பினர் பாலகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். பாலஸ்தீன மீதான இன அழிப்பு போரை கண்டித்து கம்யூனிஸ்ட் மற்றும் பாலஸ்தீன ஆதரவு இயக்கம் சார்பிலான ஆர்ப்பாட்டம் சென்னையில் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்ற பின் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், மக்களை கொன்று குவிக்கக்கூடிய இஸ்ரேலுக்கு ஆதரவளிக்கக்கூடிய அமெரிக்க அரசுக்கு ஆதரவாக மத்திய அரசு செயல்படுவது இந்திய மக்களை அவமானப்படுத்தும் செயல் என்றார். முருகர் பக்தர் மாநாட்டில் பெரியார், அண்ணா மற்றும் திராவிடத்தை பற்றிய காட்சிகளை தவிர்த்திருக்க வேண்டும் என அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். அமமுகவின் செயல் வீரர்கள் கூட்டம் சேலம் மாவட்டம் வீரபாண்டியில் நடைபெற்றது. இதில் பங்கேற்ற பின் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், கூட்டணி கட்சிகள் அதிமுக, அமமுக கட்சிகள் அண்ணாவழி வந்தவையாக இருக்கும் போது மாநாட்டில் விமர்சிக்கும் காட்சிகளை தவிர்த்திருக்க வேண்டும் எனவும், சபை நாகரிகம் கருதி அதிமுக நிர்வாகிகள் மேடையில் அமைதியாக இருந்துவிட்டதாகவும் கூறினார். முருகர் மாநாட்டில் பெரியார், அண்ணாவை இழிவுபடுத்தியதற்கு விஜய் கண்டனம் தெரிவிக்க வேண்டும் என புகழேந்தி தெரிவித்துள்ளார்.
சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அதிமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் புகழேந்தி, பெரியாரையும் அண்ணாவையும் எனக்கு தெரியவே தெரியாது என எடப்பாடி கூறிவிடுவார் எனவும், மதத்தின் பெயரால் இங்கு அரசியல் செய்ய முடியாது என்று உறுதியுடன் கூறினார். கொடியிலிருந்து அண்ணா படத்தை எடுத்துவிட்டு அமித்ஷா, மோடி அல்லது இந்து முன்னணி தலைவர் படத்தை வைத்துக் கொள்ளட்டும் என புகழேந்தி ஆவேசமாக தெரிவித்தார். முருக பக்தர்கள் மாநாட்டில் நடந்த நிகழ்வுகளுக்கு அதிமுக தலைவர்கள் அனைவரும் வருத்தம் தெரிவித்துவிட்டோம் என முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி தெரிவித்தார். சென்னையில் அதிமுக தலைமை அலுவலகத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் கலந்து கொண்ட அவர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது இனி இதுபோன்ற தவறுகள் நடக்காது என்றார். கொள்கை வேட்டி மாதிரி, கூட்டணி துண்டு மாதிரி என்ற அவர், மானத்தை காக்க வேட்டியும் மரியாதையை காக்க துண்டும் வேண்டும் என்றார். திராவிடத்திற்கும் அதிமுகவிற்கும் எந்தவித சம்பந்தமும் கிடையாது என திமுக எம்பி கனிமொழி தெரிவித்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், பாஜகவுடன் அதிமுக இணைந்து செயல்படுவது என்பது தமிழ்நாட்டிற்கு செய்யும் துரோகம் எனவும், பெரியாரையும் அண்ணாவையும் அவமானப்படுத்தக்கூடிய நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதன் மூலம் அவர்களுக்கு திராவிட இயக்கத்துடன் எவ்வித சம்பந்தமும் இல்லை என்பதை மக்கள் நன்றாக உணர்வார்கள் என்றும் தெரிவித்துள்ளார். சமூக நீதி காவலர் VP சிங் பிறந்தநாளையொட்டி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் எக்ஸ் தள பக்கத்தில் வெளியிட்டுள்ள பதிவில், இந்திய நிலப்பரப்பில் மண்டி கிடந்த ஆதிக்க இருள் அகற்றிட சமூக நீதி எனும் பேரொளியை தூக்கி சுமந்த விடிவெள்ளி சமூக நீதி காவலர் VP சிங் அவர்களின் புகழை நாளும் போற்றுவோம். ஆதிக்கத்துக்கு எதிரான போராட்ட வரலாற்றை திரிபுகளால் மாற்றுவது மீண்டும் அடிமைத்தனத்துக்கே வழியமைக்கும் முயற்சி என்பதை இளம் தலைமுறைக்கு எடுத்துச் சொல்வோம் என்று கூறியுள்ளார். போதைப்பொருள் பயன்படுத்திய வழக்கில் ஆதாரத்தின் அடிப்படையில் நடிகர் ஸ்ரீகாந்த் கைது செய்யப்பட்டிருப்பதாக நுங்கம்பாக்கம் போலீசார் விளக்கமளித்துள்ளனர். கொகைன் பயன்படுத்திய விவகாரத்தில் நடிகர் ஸ்ரீகாந்த் கைது செய்யப்பட்டு நீதிமன்ற காவலில் புழல் சிறையில் அடைக்கப்பட்டார். இந்த நிலையில் ஸ்ரீகாந்த் கைது தொடர்பாக காவல்துறை வெளியிட்டுள்ள அறிக்கையில், கொகைன் போதைப் பொருளை வாங்கி பயன்படுத்தியது பரிசோதனையில் உறுதியானதை தொடர்ந்தே நடவடிக்கை எடுத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் வழக்கு தொடர்பாக 2 காவல் உதவி ஆய்வாளர்களிடமும் விசாரணை நடைபெற்று வருவதாக கூறியுள்ள காவல்துறை, போதைப் பொருளை கடத்துவதும் தன்வசம் வைத்திருப்பதும் உட்கொள்வதும் தண்டனைக்குரிய குற்றம் எனவும் தெரிவித்துள்ளது. நடிகர் ஸ்ரீகாந்த் கைதாகவில்லை என்றால் போதைப் பொருள் விவகாரம் வெளிச்சத்திற்கு வந்திருக்காது என நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார். மதுரை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், போதைப் பொருள் வழக்கில் கைதான ஸ்ரீகாந்த் பாவம் என கூறினார். தொடர்ந்து பேசிய அவர், முருகரை தொட்டதே ஒரு அரசியல்தான் என்றும், முருகன் மாநாடு பக்தர் மாநாடு என்றால் அது அரசியல் இல்லையா எனவும் கேள்வி எழுப்பினார். மாம்பழம் கொள்முதல் விவகாரம் தொடர்பாக பிரதமர் நரேந்திர மோடிக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார். மாம்பழ விவசாயிகளின் துயரை போக்கிட உற்பத்தியாகியுள்ள மாம்பழங்களை உரிய விலையில் மத்திய அரசு கொள்முதல் முகமைகளை வாங்கிடவும், மாம்பழ கூழுக்கான GST-யை 12% இருந்து 5% குறைக்கவும் கோரியுள்ளார். மேலும் பாதிக்கப்பட்டுள்ள மா விவசாயிகளுக்கு சரிபாதி பகிர்வு என்ற முறையில் மாநில அரசும் மத்திய அரசும் இழப்பீடு வழங்க ஏதுவாக PM ஆஷா சந்தை தலையீட்டு திட்டத்தை செயல்படுத்தவும் மோடிக்கு முதலமைச்சர் வலியுறுத்தியுள்ளார். மத்திய அரசு மொழி அடிப்படையிலான நிதி ஒதுக்கீட்டில் பாரபட்சம் காட்டுவதாக அமைச்சர் அன்பில் மகேஷ் தெரிவித்துள்ளார். சென்னை நுங்கம்பாக்கத்தில் மாவட்ட கல்வி அலுவலர்களுக்கான ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட பின் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், பள்ளிகளுக்கு மதம் சார்ந்த அடையாளத்துடன் சொல்ல அறிவுறுத்த அண்ணாமலையின் கருத்து மிகவும் பிற்போக்குத்தனமானது என கண்டனம் தெரிவித்தார். மேலும் தமிழ் பேசும் 8 கோடி பேருக்கு குறைந்த அளவே நிதி ஒதுக்கியுள்ள மத்திய அரசு, குறைந்த அளவே சமஸ்கிருதம் பேசும் மொழிக்கு 17 மடங்கு அதிகமாக நிதி ஒதுக்கியுள்ளதாக குற்றம் சாட்டினார். தவிக சார்பில் நடைபெறும் நிகழ்ச்சிகள், விழாக்கள் உரிய அனுமதியுடனும் மிகுந்த கட்டுப்பாடுடனும் இருப்பதை கட்சி நிர்வாகிகள் உறுதிப்படுத்த வேண்டும் என அக்கட்சி பொதுச் செயலாளர் ஆனந்த் அறிவுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், நகரில் மக்கள் அதிகமாக கூடும் இடங்களிலும் நெடுஞ்சாலை ஓரங்களிலும் கட்சி சார்பில் எந்த பேனர்களையும் வைக்கக்கூடாது என்றும், நீதிமன்ற உத்தரவுகளையும் காவல்துறை வழிகாட்டு நெறிமுறைகளையும் கட்சியினர் பின்பற்ற வேண்டும் எனவும் ஆனந்த் கேட்டுக் கொண்டுள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் கடகமாச்சத்திரத்தில் பாலியல் தொல்லை குறித்து புகார் அளிக்க வந்த பெண்ணை காவலர் தாக்கிய சம்பவம் அதிர்ச்சி அளிப்பதாக பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில், 5 மாத கர்ப்பிணி புகார் கொடுக்க சென்ற நிலையில் காவலர் எதிர்த்தரப்பினரிடம் பணம் பெற்றுக் கொண்டு பெண்ணை தாக்கியுள்ளது கடும் கண்டனத்துக்குரியது எனவும், கர்ப்பிணி பெண்ணை தாக்கும் அளவிற்கு போலீசாரின் மனிதத்தன்மை மலிந்துவிட்டதா எனவும் தெரிவித்துள்ளார். திருத்தணி அருகே கர்ப்பிணியை தாக்கிய காவலரை திருவள்ளூர் மாவட்ட கண்காணிப்பாளர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளார்.
திருவள்ளூர் மாவட்டம் கனகமாச்சத்திரம் பகுதியைச் சேர்ந்த கர்ப்பிணி பெண் தாக்கப்பட்ட புகாரில் மாவட்ட எஸ்பி காவலரை சஸ்பெண்ட் செய்த நடவடிக்கை எடுத்துள்ளார். மேலும் சம்பவம் நடந்த நாளில் பணியில் இருந்த உதவி ஆய்வாளர் கோபால், தனிப்பிரிவு காவலர் சுரேந்திரன் மற்றும் பெண் காவலரிடமும் விசாரணை நடந்து வருவதாக காவல்துறை கண்காணிப்பாளர் தெரிவித்துள்ளார். திருச்செந்தூர் முருகன் கோவில் குடமுழுக்கு தமிழிலேயே நடத்தப்படும் என தமிழ்நாடு அரசு தகவல் தெரிவித்துள்ளது. தூத்துக்குடியைச் சேர்ந்த வியனரசு உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனு தாக்கல் செய்திருந்தார். அதில் ஜூலை 7ஆம் தேதி நடைபெறவுள்ள திருச்செந்தூர் முருகன் கோவில் குடமுழுக்கு விழாவை தமிழ் மொழியில் மந்திரங்களை ஓதி நடத்த உத்தரவிட வேண்டும் என கூறியிருந்தார். இந்த வழக்கு நீதிபதிகள் SM சுப்பிரமணியம், மரியா கிளாட் அமர்வு முன் விசாரணைக்கு வந்தபோது வழக்கறிஞர் வீரா கதிரவன் ஆஜராகி கோவில் குடமுழுக்கு நிகழ்வுகள் தமிழில் நடத்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது என்றார். நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் தமிழக தொழில் மற்றும் வணிக வரித்துறை இயக்குநருக்கு 1000 ரூபாய் அபராதம் விதித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தமிழக சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்கள் துறையின் கீழ் தொழில் மற்றும் வணிக உதவி இயக்குநர் பணியிடங்களுக்கு தகுதியான நபர்களை நியமிக்கவில்லை என தொடரப்பட்ட வழக்கில் உரிய நடவடிக்கை எடுக்க உத்தரவிடப்பட்டது. ஓராண்டாகியும் இதனை அமல்படுத்தாத நிலையில் நீதிமன்றம் அவமதிப்பு வழக்கு தொடரப்பட்டது. வழக்கை விசாரித்த நீதிபதிகள் R. சுப்பிரமணியன் மற்றும் முகமது சஃபிக் அமர்வு அபராதம் விதித்து உத்தரவிட்டனர். மயிலாடுதுறையில் பட்டப்பகலில் இளைஞர் ஒருவரை பட்டாக்கத்தியால் சரமாரியாக வெட்டும் காட்சிகள் வெளியாகி இருக்கிறது. நீடூர் மாதா கோவில் தெருவை சேர்ந்த முகமது ஹாலிக் அங்குள்ள மரத்தடியில் நின்றபோது இருசக்கர வாகனத்தில் வந்த இருவர் அவரை சுற்றி வளைத்தனர். அதில் ஒருவர் அவரை அரிவாளால் துரத்தி வெட்டிவிட்டு இருவரும் தப்பி சென்றனர். இதனை நேரில் பார்த்த சிலர் தலை தெறிக்க ஓட்டம் பிடித்தனர். வெட்டப்பட்ட முகமது ஹாலிக் தள்ளாடியபடி எழுந்து நின்றார். பின்னர் அவரை மீட்ட பொதுமக்கள் மருத்துவமனையில் சேர்த்தனர். திருவள்ளூரில் நடைபெற்ற மாவட்ட வளர்ச்சி ஒருங்கிணைப்பு கூட்டத்தில் அதிகாரிகள் செல்போனில் ரீல்ஸ், படம் பார்த்தும் தூங்கியும் அலட்சிய போக்கில் செயல்பட்டனர். திருவள்ளூர் ஆட்சியர் அலுவலகத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் சசிகாந்த் செந்தில் தலைமையில் மாவட்ட வளர்ச்சி ஒருங்கிணைப்பு மற்றும் கண்காணிப்பு குழு கூட்டம் நடைபெற்றது. அப்போது மீட்டிங் நடைபெறுவதை பொருட்படுத்தாமல் பெண் ஊழியர்கள் செல்போனில் படம், ரீல்ஸ் பார்த்துக் கொண்டும் ஒரு சிலர் செல்போனில் பேசிக் கொண்டும் இருந்ததுடன் இதற்கெல்லாம் ஒரு படி மேலே போய் ஆபீசர் ஒருவர் ஆழ்ந்த உறக்கம் போட்டது மக்களிடையே அதிருப்தியை ஏற்படுத்தியது. திருச்செந்தூரில் தற்கொலை செய்து கொண்ட பள்ளி மாணவனின் உடலை வாங்க மறுத்து உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். வீட்டுப்பாடம் எழுதி வராதால் பரமன்குறிச்சி சமத்துவபுரத்தை சேர்ந்த 10ஆம் வகுப்பு மாணவன் முத்துகிருஷ்ணனை ஆசிரியர்கள் அடித்ததாக கூறப்படுகிறது. இதனால் மனமுடைந்த மாணவன் தனது சாவிற்கு 4 ஆசிரியர்கள் தான் காரணம் என்று எழுதி வைத்துவிட்டு தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். இது தொடர்பாக ஆசிரியர்கள் வளர்மதி, பியூலா, மேரி மற்றும் தலைமை ஆசிரியர் சத்யா என்ற ஞானசுந்தரி ஆகியோர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ள நிலையில் அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணையும் நடைபெற்று வருகிறது. விபத்துக்குள்ளான ஏர் இந்தியா விமானத்தின் கருப்பு பெட்டி வெளிநாடு அனுப்பப்பட்டதாக வெளியான தகவல் உண்மை இல்லை என மத்திய அமைச்சர் ராம்மோகன் நாயுடு விளக்கமளித்துள்ளார். அகமதாபாத்தில் விபத்துக்குள்ளான விமானத்தில் இருந்து கருப்பு பெட்டி மீட்கப்பட்டது. இந்த கருப்பு பெட்டியை ஆய்வுக்காக அமெரிக்காவுக்கு அனுப்பப்பட்டதாக தகவல் வெளியான நிலையில் அதற்கு மத்திய விமான போக்குவரத்து துறை அமைச்சர் ராம்மோகன் நாயுடு மறுப்பு தெரிவித்துள்ளார். மேலும் கருப்பு பெட்டி இந்தியாவில் தான் இருப்பதாகவும் விமான விபத்து விசாரணை பிரிவால் ஆய்வு செய்யப்பட்டு வருவதாகவும் கூறினார். முப்படை தலைமை தளபதிக்கு புதிய அதிகாரம் வழங்கி ராஜ்நாத் சிங் உத்தரவிட்டுள்ளார். நாட்டின் பாதுகாப்பு அமைப்பில் மத்திய அரசு முக்கிய சீர்திருத்தத்தை மேற்கொண்டுள்ளது. ராணுவம், கடற்படை, விமானப்படை ஆகிய முப்படைகளுக்கும் இடையே ஒருங்கிணைப்பை ஏற்படுத்த பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் ஒரு முக்கியமான முடிவை எடுத்துள்ளார். அதன்படி 3 படைகளுக்கும் கூட்டு உத்தரவுகள் மற்றும் வழிமுறைகளை வெளியிடும் அதிகாரம் முப்படை தலைமை தளபதி ஜெனரல் அனில் சௌஹானுக்கு வழங்கப்பட்டுள்ளது. 2000 கோடி ரூபாய் மதிப்பில் புதிய நவீன ஆயுதங்கள் வாங்க இந்திய ராணுவம் ஒப்பந்தம் செய்துள்ளது. பஹல்காமில் பயங்கரவாத தாக்குதலுக்கு பிறகு ஆயுதம் கொள்முதலில் மத்திய பாதுகாப்புத்துறை கவனம் செலுத்தி வருகிறது. இந்நிலையில் ஜம்மு காஷ்மீரில் பாகிஸ்தான் ஆதரவு பெற்ற பயங்கரவாத எதிர்ப்பு நடவடிக்கையை ஆதரிக்க அவசர கால கொள்முதல் திட்டத்தின் கீழ் 1981 கோடியில் ஆயுதம் கொள்முதல் செய்ய 13 ஒப்பந்தங்கள் போடப்பட்டுள்ளது. ஒட்டுமொத்தமாக 2000 கோடி ரூபாயில் ஒப்பந்தங்கள் இறுதி செய்யப்பட்டுள்ளன. இதற்கு மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சகம் ஒப்புதல் அளித்துள்ளது. சீன துணை அதிபருடன் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் சந்தித்தார். ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் பாதுகாப்பு செயலாளர்கள் மாநாடு சீனாவில் நடைபெற்று வருகிறது. இதில் இந்தியா சார்பில் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் தலைமையிலான அதிகாரிகள் பங்கேற்றுள்ளனர். இந்த நிலையில் சீனா சென்றுள்ள அஜித் தோவல் அந்நாட்டு துணை அதிபர் ஹன் யங்கை சந்தித்தார். இந்த சந்திப்பின் போது பயங்கரவாதத்திற்கு எதிராக செயல்பட்டு பிராந்திய அமைதியை நிலைநாட்டுவது குறித்து இரு தலைவர்களும் ஆலோசனை நடத்தினர்.
மகாராஷ்டிராவில் 3வது மொழியாக ஹிந்தி கட்டாயம் என்ற அறிவிப்பு கடும் எதிர்ப்புகளுக்கு மத்தியில் மீண்டும் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. மகாராஷ்டிராவில் உள்ள மராத்தி மற்றும் ஆங்கில வழி பள்ளிகளில் 1ஆம் வகுப்பு முதல் 5ஆம் வகுப்பு வரையிலான மாணவர்களுக்கு 3வது மொழியாக ஹிந்தியை கட்டாயமாக கடந்த ஏப்ரல் மாதம் மகாராஷ்டிரா அரசு உத்தரவு பிறப்பித்தது. இதற்கு கடும் எதிர்ப்பு கிளம்பியதால் அந்த உத்தரவு நிறுத்தி வைக்கப்பட்டது. இதற்கிடையே இந்த அறிவிப்பை செயல்படுத்த அரசு முயற்சித்து வந்த நிலையில் மீண்டும் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. அரபு நாடுகளுக்கு மீண்டும் விமான சேவையை ஏர் இந்தியா தொடங்கியுள்ளது. இஸ்ரேல், ஈரான் இடையே கடந்த சில நாட்களாக மோதல் நிலவி வந்தது. இதனால் மத்திய கிழக்கில் பல்வேறு நாடுகளும் தங்கள் வான்பரப்பை மூடிய நிலையில் பாதுகாப்பு காரணங்களுக்காக இந்திய விமான நிறுவனங்களும் மத்திய கிழக்கு நாடுகளுக்கான பயணத்தை ரத்து செய்தன. இந்த நிலையில் இஸ்ரேல், ஈரான் இடையே போர் பதற்றம் சற்று தணிந்துள்ளது. இதையடுத்து மத்திய கிழக்கு நாடுகளுக்கு ஏர் இந்தியா நிறுவனம் மீண்டும் விமான சேவையை தொடங்கியுள்ளது. ஒடிசாவில் பசு கடத்தலில் ஈடுபட்டதாக பட்டியலினத்தை சேர்ந்த 2 மீது கொடூர தாக்குதல் நடத்திய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கஞ்சம் பகுதியில் பட்டியலினத்தை சேர்ந்த 2 பசுமாடு கடத்தலில் ஈடுபட்டதாக குற்றம் சாட்டிய அப்பகுதி மக்கள் அவர்களை சரமாரியாக தாக்கியுள்ளனர். மேலும் திருட்டில் ஈடுபட்டவர்களை கால்நடைகள் போல் வாயில் பொருட்களை கொடுத்தும் சாலையில் நடக்க வைத்தும் கொடூர செயலில் ஈடுபட்டுள்ளனர். இந்த வீடியோ இணையத்தில் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்திய நிலையில் இதுகுறித்து போலீசார் விசாரித்து கொடூர செயலில் ஈடுபட்ட 6 பேரை கைது செய்தனர். கர்நாடக மாநிலம் பெங்களூரு அருகே பெண்ணை இளைஞர்கள் கும்பல் கஞ்சா போதையில் தாக்கிய சம்பவம் சமூக வலைதளங்களில் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மயிலச்சந்திரா என்ற இடத்தில் மளிகை பொருட்கள் வாங்க சென்ற பெண்ணை இளைஞர்கள் கும்பல் தடுத்து நிறுத்தி தொட்டு பேச முயன்றதாக கூறப்படுகிறது. அவர்களிடமிருந்து தப்பிக்க முயன்ற அந்த பெண்ணை அந்த இளைஞர்கள் கடுமையாக தாக்கியது அங்கிருந்த சிசிடிவி காட்சிகளில் பதிவாகியுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பாக பெண் மீது தாக்குதல் நடத்தியவர்கள் மீது 3 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்துள்ளனர். டெல்லி சென்று கொண்டிருந்த வந்தே பாரத் ரயிலின் ஒரு பெட்டியில் மழை பெய்வது போன்ற தண்ணீர் விழுந்ததால் பயணிகள் கடும் அவதியடைந்தனர். இது தொடர்பாக பயணி ஒருவர் தனது எக்ஸ் தளத்தில் வீடியோ ஒன்றை பகிர்ந்துள்ளார். அதில் ஏசி வேலை செய்யவில்லை, தண்ணீர் கசிகிறது, இவ்வளவு கட்டணம் செலுத்தியும் வந்தே பாரத் ரயில் முற்றிலும் அசௌகரியமாக உள்ளது என குற்றச்சாட்டு தெரிவித்துள்ளார். மகாராஷ்டிரா மாநிலம் தானே மாவட்டத்தில் கனமழை காரணமாக நிலச்சரிவு ஏற்பட்டதில் வீடுகள் சேதமடைந்ததால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. தானே மாவட்டம் பிவாண்டியில் பெய்த கனமழை காரணமாக காயத்ரி நகர் குடியிருப்பு பகுதிகளில் நிலச்சரிவு ஏற்பட்டது. இதில் வீடுகள் பல அடித்து செல்லப்பட்டு சேதமடைந்துள்ளன. இதனால் பாதிக்கப்பட்ட பொதுமக்கள் செய்வதறியாது உள்ளதாகவும் தங்களது வாழ்வாதாரம் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் வேதனை தெரிவித்தனர். உத்தரகாண்ட் மாநிலம் பாகேஷ்வர் மாவட்டத்தில் கனமழை காரணமாக ஏற்பட்ட நிலச்சரிவில் போக்குவரத்து சாலைகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதால் பொதுமக்கள் கடும் அவதியடைந்துள்ளனர். பாகேஷ்வர் மாவட்டத்தில் பெய்த கனமழையால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. மேலும் தொடர் கனமழை காரணமாக அப்பகுதியில் நிலச்சரிவு ஏற்பட்ட நிலையில் மாவட்டங்களில் உள்ள கிராமங்களுக்கு செல்வதற்கான சாலை போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ளது. இதனால் பல்வேறு பகுதிகளுக்கு செல்ல முடியாமல் பொதுமக்கள் சிரமமடைந்து வரும் நிலையில் சாலைகளை சீரமைக்கும் பணியில் அதிகாரிகள் ஈடுபட்டு வருகின்றனர். மருத்துவ படிப்புக்கு விண்ணப்பிக்க இன்று கடைசி நாள் என அறிவிக்கப்பட்டுள்ளது. நீட் தேர்வு மதிப்பெண் அடிப்படையில் மருத்துவ மாணவர் சேர்க்கை நடந்து வருகிறது. அந்த வகையில் நடப்பாண்டுக்கான மருத்துவ மாணவர் சேர்க்கைக்கான ஆன்லைன் விண்ணப்ப பதிவு தொடங்கி நடைபெற்று வருகிறது. விண்ணப்பிப்பதற்கு இன்று கடைசி நாள் எனவும் அவகாசம் நீட்டிக்கப்பட வாய்ப்பு இருக்காது என்பதால் இதுவரை விண்ணப்பிக்காதவர்கள் விண்ணப்பிக்க அறிவுறுத்தப்படுகிறார்கள். விண்ணப்பங்களில் திருத்தங்கள் மேற்கொள்வதற்கான அவகாசம் வழங்குவதற்கான வாய்ப்பும் இல்லை என கூறப்படும் நிலையில் அதற்கு அவகாசம் வழங்க கோரிக்கை எழுந்துள்ளது. சிந்து நதிநீர் உடன்படிக்கையின் கீழ் பாகிஸ்தானுக்கு கிடைக்க வேண்டிய தண்ணீரை இந்தியா மறுத்தால் பாகிஸ்தான் போருக்கு செல்லும் என அந்நாட்டு முன்னாள் வெளியுறவுத்துறை அமைச்சர் பிலாவல் பூட்டோ தெரிவித்துள்ளார். இந்தியா பாகிஸ்தான் இடையே நடந்த போர் காரணமாக பாகிஸ்தானுடனான சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தை இந்தியா நிறுத்தியது. இந்த நிலையில் பாகிஸ்தான் நாடாளுமன்றத்தில் பேசிய பிலாவல் பூட்டோ இந்தியாவின் நடவடிக்கையை ஏற்க முடியாது எனவும் உடன்படிக்கையை சட்டவிரோதமாக இந்தியா நிறுத்தியதற்கு பதிலடி கொடுப்போம் எனவும் கூறினார். ஜப்பான் தனது முதல் ஏவுகணை சோதனையை அதன் மண்ணில் நடத்தியுள்ளதாக அந்நாட்டு ராணுவம் தெரிவித்துள்ளது. சீன அச்சுறுத்தல்களை எதிர்கொள்ளும் வகையில் ஜப்பான் தனது பாதுகாப்பு திறன்களை அதிகரித்து வருகிறது. இதனை எதிர்கொள்ளும் வகையில் ஜப்பானின் வடக்கு பகுதியில் உள்ள ஹொக்கைடோ தீவில் டைப் 88 குறுகிய தூர தரையிலிருந்து கப்பல் வரையிலான ஏவுகணை சோதனை நடத்தப்பட்டது. ஜப்பான் இதற்கு முன்பு அதன் நட்பு நாடுகளான அமெரிக்கா மற்றும் ஆஸ்திரேலியாவில் தங்கள் ஏவுகணை சோதனையை நடத்தியுள்ளது. ஆனால் முதல் முறையாக தங்கள் சொந்த மண்ணில் ஜப்பான் ஏவுகணை சோதனை நடத்தியுள்ளது.
காசாவில் உதவி மையத்தில் திரண்ட மக்கள் கூட்டத்தின் மீது இஸ்ரேல் ராணுவத்தினர் துப்பாக்கிச்சூடு நடத்தியதில் 25 பேர் உயிரிழந்தனர். காசாவில் வாடி பகுதியில் சலா அல் தீன் சாலையில் உதவிப் பொருட்களுடன் வரும் லாரிகளுக்காக காத்திருந்த மக்கள் மீது இஸ்ரேலிய ராணுவத்தினர் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் 25 பேர் உயிரிழந்த நிலையில் 146 பேர் படுகாயமடைந்தனர். மேலும் இஸ்ரேலிய ராணுவத்தினர் ட்ரோன்கள் மற்றும் பீரங்கிகள் இணைந்து கூட்டத்தின் மீது தாக்குதல் நடத்தியதாக தகவல் வெளியாகியுள்ளது. இஸ்ரேல் ஹமாஸ் இடையேயான போரில் காசாவில் பலியானோர் எண்ணிக்கை 56,000ஆக உயர்ந்துள்ளது. காசா முனையை நிர்வகித்து வரும் ஹமாஸ் ஆயுத குழுவினர் கடந்த 2023ஆம் ஆண்டு அக்டோபர் 7ஆம் தேதி இஸ்ரேலுக்குள் புகுந்து பயங்கரவாத தாக்குதல் நடத்தினார். இதையடுத்து ஹமாஸ் ஆயுத குழு மீது போர் அறிவித்த இஸ்ரேல் காசா முனையில் அதிரடி தாக்குதல் நடத்தி வருகிறது. இந்நிலையில் காசாவில் இதுவரை 56,077 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் 1,31,848 பேர் படுகாயமடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மனித உரிமைகள் தேசிய நல்லிணக்கத்தை முன்னேற்றுவதில் இலங்கையின் தற்போதைய தொடர்ச்சியான ஈடுபாட்டிற்கு ஐநா உயரதிகாரி வோல்கர் டர்க் பாராட்டு தெரிவித்துள்ளார். ஐநா மனித உரிமைகள் உயரதிகாரி வோல்கர் டர்க் மற்றும் பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரிய இடையே சந்திப்பு நடைபெற்றது. இந்த சந்திப்பின் போது கிராமப்புற வறுமையை ஒழித்தல், டிஜிட்டல் மயமாக்கலை மேம்படுத்துதல் உள்ளிட்ட முக்கிய தூண்களில் அரசாங்கத்தின் கவனம் செலுத்தப்படுவதை பிரதமர் கலாநிதி ஹரிணி எடுத்துக் கூறினார். சமீபத்திய அரசியல் மாற்றம் இலங்கையின் அரசியல் கலாச்சாரத்தில் ஒரு குறிப்பிடத்தக்க மாற்றத்தை குறிப்பதாகவும் தெரிவித்தார். பிலிப்பைன்ஸ் நாட்டில் ஏற்பட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ரிக்டர் அளவுகோலில் 6.3ஆக பதிவாகியுள்ளது. பிலிப்பைன்ஸில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது. அந்நாட்டின் தெற்கு பகுதியில் உள்ள டாவோ தீவின் கிழக்கே சுமார் 374 கிலோமீட்டர் தொலைவில் ஏற்பட்ட இந்த நிலநடுக்கம் ரிக்டர் அளவில் 6.3ஆக பதிவாகியுள்ளது. நிலநடுக்கத்தை உணர்ந்தும் மக்கள் வீடுகளில் இருந்து வெளியேறி சாலைகளில் தஞ்சமடைந்தனர். சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்ட போதிலும் சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்படவில்லை. சீனாவில் முதியவர் வயிற்றில் இருந்து டூத் பிரஷ் 52 ஆண்டுகளுக்கு பிறகு அகற்றப்பட்டது. சீனாவை சேர்ந்த 64 வயதான யாங் என்ற முதியவர் தனது 12 வயதில் பல் துலக்கிய போது 17 சென்டிமீட்டர் நீளமுள்ள டூத் பிரஷை தவறுதலாக விழுங்கிவிட்டதாக கூறப்படுகிறது. பெற்றோரிடம் இதுகுறித்து தெரிவிக்க பயந்த அவர் காலப்போக்கில் வயிற்றில் இருந்து வெளியேறிவிடும் என நம்பியுள்ளார். ஆனால் அந்த டூத் பிரஷ் வெளியில் வராமல் வயிற்றிலேயே தங்கியுள்ளது. சமீபத்தில் வயிற்று வலியால் அவதிப்பட்ட யாங் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் வயிற்றில் இருந்த டூத் பிரஷ் அறுவை சிகிச்சை மூலம் அகற்றப்பட்டுள்ளது. இந்திய அணிக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் தொடரில் 5 விக்கெட் வித்தியாசத்தில் இங்கிலாந்து அசத்தல் வெற்றி பெற்றது. இந்தியா இங்கிலாந்து அணிகள் இடையிலான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி லீட்ஸில் நடந்தது. இதில் 371 ரன்கள் வெற்றி இலக்கை நோக்கி இங்கிலாந்து ஆடிய நிலையில் நேற்று கடைசி நாள் ஆட்டம் நடைபெற்றது. தொடர்ந்து ஆடிய இங்கிலாந்து அணி சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தியது. இறுதியில் இங்கிலாந்து அணி 5 விக்கெட் இழப்பிற்கு 375 ரன்களை எடுத்து அசத்தல் வெற்றி பெற்றது. இதன் மூலம் 5 தொடர்கள் கொண்ட டெஸ்ட் போட்டியில் இங்கிலாந்து அணி 1-0 என்ற கணக்கில் முன்னிலையில் உள்ளது. சர்வதேச கிரிக்கெட் வரலாற்றில் அதிக முறை டக் அவுட் ஆகிய இந்திய வீரர்களின் மோசமான சாதனை பட்டியலில் 6வது இடத்தில் இருந்த சச்சின் மற்றும் ரோஹித் சர்மாவை பும்ரா சமன் செய்துள்ளார். இந்தியா இங்கிலாந்து அணிகள் இடையிலான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி லீட்ஸில் நடந்து வருகிறது. இந்த போட்டியின் 2 இன்னிங்ஸிலும் ஜஸ்பிரித் பும்ரா டக் அவுட் ஆகி ஏமாற்றம் அளித்தார். இதனையும் சேர்த்து சர்வதேச கிரிக்கெட்டில் பும்ரா இதுவரை 34 முறை டக் அவுட் ஆகியுள்ளார். இதன் மூலம் சச்சின் மற்றும் ரோஹித் சர்மாவை சமன் செய்துள்ளார். இந்த பட்டியலில் ஜாகிர் கான் முதலிடத்தில் உள்ளார். டெஸ்ட் கிரிக்கெட் வரலாற்றில் அதிக கேட்சுகள் பிடித்த வீரர் என்ற ராகுல் டிராவிட்டின் மாபெரும் சாதனையை இங்கிலாந்து வீரர் ஜோ ரூட் சமன் செய்துள்ளார். இந்தியா இங்கிலாந்து அணிகள் இடையிலான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி லீட்ஸில் நடந்து வருகிறது. இந்த போட்டியில் இங்கிலாந்து அணியின் நட்சத்திர பேட்ஸ்மேனான ஜோ ரூட் மொத்தம் 2 கேட்சுகள் பிடித்தார். இதனையும் சேர்த்து சர்வதேச டெஸ்ட் கிரிக்கெட்டில் இதுவரை ஜோ ரூட் 210 கேட்சுகள் பிடித்துள்ளார். இதன் மூலம் ராகுல் டிராவிட்டின் மாபெரும் சாதனையை சமன் செய்துள்ளார். நடுவர் மீது அதிருப்தி தெரிவித்து பந்தை எறிந்த இந்திய வீரர் ரிஷப் பந்துக்கு ஐசிசி தண்டனை வழங்கியுள்ளது. இந்தியா இங்கிலாந்து அணிகள் இடையிலான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் 3வது நாள் ஆட்டத்தின் போது பந்தின் தன்மை மாறிவிட்டதாக கூறி இந்திய அணியின் துணை கேப்டனான ரிஷப் பந்த் நடுவரிடம் சென்று முறையிட்டார். ஆனாலும் நடுவர் அதனை கண்டுகொள்ளவில்லை. இதனால் அதிருப்தியடைந்த பந்தை வேகமாக தூக்கி எறிந்துவிட்டு சென்றார். இந்த விவகாரத்தில் பந்த் மீது குற்றம் சாட்டப்பட்ட நிலையில் ஐசிசி ரிஷப் பந்துக்கு ஒரு தகுதி இழப்பு புள்ளி வழங்கி தண்டனை கொடுத்துள்ளது. குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கருடன் நடிகை மீனா மரியாதை நிமித்தமாக சந்தித்து பேசியுள்ளார்.
தமிழ் சினிமாவில் ரஜினி, கமல்ஹாசன், சரத்குமார், அஜித் என முன்னணி நடிகர்களுடன் நடித்து பிரபலமானவர் நடிகை மீனா. இந்நிலையில் இவர் குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கரை மரியாதை நிமித்தமாக சந்தித்துள்ளார். இதுகுறித்து மீனா தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் தங்களை சந்தித்தது தனக்கு மரியாதை, தங்களிடம் நிறைய கொண்டேன், அது தன் எதிர்காலத்தை நம்பிக்கையுடன் வழிநடத்த உதவும் என நம்புவதாக குறிப்பிட்டுள்ளார். காதலர்களுக்குள் சண்டை ஏற்பட்டு காதலன் விலகிய போது இன்னொருவன் அந்த இடைவெளியை பயன்படுத்தி அந்த பெண்ணை அபகரிக்க நினைப்பதற்கு பெயர் பென்சிங் என நடிகர் விஜய் ஆண்டனி புதிய விளக்கம் அளித்துள்ளார். தஞ்சை வாங்வெல் மாலில் மார்க்கன் பட ப்ரமோஷன் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் நடிகர் விஜய் ஆண்டனி கலந்து கொண்டார். அப்போது பேசிய அவர் பென்சிங்குக்கு புதிய விளக்கம் அளித்ததோடு விஜய் பட தயாரிப்பாளர் போல் நக்கலாக படத்தை புகழ்ந்து பேசினார். உயர்கல்வியில் சேரவுள்ள மாணவர்களின் சந்தேகங்களை தீர்க்கும் வகையில் ஒரு புதிய முன்னெடுப்பாக நமது மாலை முரசு தொலைக்காட்சியில் தினம்தோறும் மாலை 5 மணிக்கு படிப்போம் ஜெயிப்போம் என்ற நிகழ்ச்சி ஒளிபரப்பாகிறது. உயர்கல்வி தொடர்பான சந்தேகங்களுக்கு துறை சார்ந்த ஆளுமைகள் விளக்கம் அளித்து வருகின்றனர். 100 நாட்களில் 100 படிப்புகள் தொடர்பாக நிபுணர்கள் விளக்கம் அளிக்கின்றனர். அந்த வகையில் இன்று மாலை 5 மணிக்கு ஒளிபரப்பாகும் நிகழ்ச்சியில் பேராசிரியர் முனைவர் அசோகன் சிறப்பு விருந்தினராக பங்கேற்று ஏரோநாட்டிக்கல் படிப்பு மற்றும் வேலைவாய்ப்புகள் குறித்து பேசவுள்ளார். இது தொடர்பான சந்தேகங்களை மாணவர்கள் தொலைபேசி வாயிலாக கேட்டு பயன்பெறலாம்.